போராட்டங்கள் நிலைப்பாடு என்ன? நீட் தேர்வுல அதிமுக நிலைப்பாடு என்ன? அதிமுக போராட்டங்கள் எப்படி சார்? இல்ல 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 நீட் தேர்வு மட்டும் சொல்லிடுறேன். நீட் தேர்வில் உயிரிழந்த 22 மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் மெழுகுவர்த்தி ஏற்றி மௌனத்தை நாம் செலுத்தியிருக்கிறோம். நீட் தேர்வு என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று குறிப்பிட்டார்கள். அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார்கள். உச்சநீதிமன்றம் அதை கடுமையாக விமர்சித்ததற்கு பிறகு அதை வாபஸ் பெற்றார்கள். அதற்கு பிறகு சட்டமன்றத்திலே தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். இதுவரையிலும் அதற்கான நல்ல தீர்வுகளை அவரால் காண இயலவில்லை. 1 கோடி உறுப்பினரிடத்திலே கையெழுத்து வாங்கி நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று வரையிலும் அது வெற்றி காணவில்லை. எல்லோருடைய கனவும் நீட் தேர்வு என்பது மாணவருக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் உணர்ந்து அனைத்து கட்சியும் நாம் வலியுறுத்தி வருகிற போது கூட நாம் அதை சொல்லவில்லை. தேர்தல் நேரத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று வாக்குறுதியை தந்துவிட்டு 4 ஆண்டு காலம் உருண்டதற்கு பிறகு இன்னும் அதை நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் அவர்களால் எடுக்க இயலவில்லை. இறந்து போன மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே தான் இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறக்கூடாது என்ற முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அந்த நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். குறிப்பாக நம்முடைய ஆட்சி காலத்திலே தான் 412 இடங்களில் நீட் தேர்வுக்காக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த பயிற்சியோடு இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய கழக பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் 7.5% இடஒதுக்கீடை பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக மருத்துவத்துறையின் மூலமாக இணைந்து அதன் மூலமாக மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பாக வெற்றிகரமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு பதிலாக நம்முடைய அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் 178 மதிப்பெண் பெற்றாலே 200 மதிப்பெண் பெற்றாலே அவர்களுக்கு இங்கே மருத்துவர்களாக வருகின்ற வரலாற்றை நம்முடைய சரித்திர வரலாற்றை உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் அதில் ஏற்பட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் குறிப்பாக இந்த 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு 412 இடங்களே மையங்கள் அமைத்து அவர்களுக்கு பயிற்சி வழங்குதல், ஒவ்வொரு வகுப்பறையிலும் மாணவர்களுக்காக பயிற்சி வழங்குகிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நீட் தேர்வுக்காகவே பயிற்சி அளிப்பதற்கு பெரும் தொகையை மாணவர்கள் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. 720 மதிப்பெண் பெறுகிற ஒரு மாணவன் அதிலிருந்து 510 மதிப்பெண் வரையிலும் தான் தனியார் பள்ளியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு என்பது 180 200 மதிப்பெண் பெற்றாலே அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நாம் வாய்ப்பை சரியான முறையில் எடுத்துச் செல்கிறோம். ஆனால் சரியான முறையில் எடுத்துச் செல்லாமல் நீட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக கூறிக்கொண்டு 4 ஆண்டு காலம் கழித்ததற்கு பிறகு இன்று வரையிலும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இயலவில்லை. அது வெற்றிகரமாக நிறுத்துவதற்கும் அவரால் முடியவில்லை. ஆகவே இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிமுக நிலைப்பாடு என்ன? நீட் தேர்வுல அதிமுக நிலைப்பாடு என்ன? அதிமுக போராட்டங்கள் எப்படி சார்? இல்ல இல்ல நீட் தேர்வு மட்டும் சொல்லிடுறேன். வண்டி
எல்லாம் ஜாலியாக நினைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.